Hi friends, நம்ம டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கில் யூனிட் 2 டிஸ்க்ரீட் டைம் சிஸ்டம் அனாலிசிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டிஸ்க்ரீட் டைம் சிஸ்டம் அனாலிசிஸில் லாஸ்ட் டாபிக் சொல்யூஷன் பை டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் யூசிங் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த டைட்டில் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் பை யூசிங் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். சரிங்களா? ஓகே சார். ஸோ இதில் வந்து we have three models of problems. ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் என்ன அப்படின்னா இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ், செகண்ட் மாடல் வந்து ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்கிற மாடல், தேர்டு வந்து யூசர் டிஃபைன்ட் ரெஸ்பான்ஸ். அது என்ன சார் யூசர் டிஃபைன்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா அவங்களே ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு இன்புட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்புட்டுக்கு ஹவு தட் சிஸ்டம் வில் ரெஸ்பாண்ட் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டுங்களா? ஓகே சார். ஸோ நம்ம பார்ப்போம். ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ், ஸ்டெப் ரெஸ்பான்ஸ், யூசர் டிஃபைன்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்ன சார்? Okay sir, so we have a system. So in the system we need to give some input, we will get some output. இந்த அவுட்புட்க்கு பேரு தான் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? so if I give impulse input, I will get output as impulse response. If I give step input, I will get output as step response. If I give some other input, that is user defined input, I will get user defined response. So this is the concept. So impulse response கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த சிஸ்டத்துக்கு நம்ம என்ன இன்புட் கொடுக்கணும்? இம்பல்ஸ் இன்புட் கொடுக்கணும். இதே ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த சிஸ்டத்துக்கு நம்ம என்ன இன்புட் கொடுக்கணும்? ஸ்டெப் இன்புட் கொடுக்கணும். சரிங்களா? ஓகே சார். ஸோ அடுத்து ஸோ இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனுக்கு இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ z transform of y of n minus 3 அப்படின்னு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா so z formula is z power minus 3 y of z power minus 3 y of z plus so எங்க முடியுது பாருங்க, z transform of y of n minus 3. ஸோ இதான் கேட்டிருக்காங்க, இதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே மைனஸ் 3 இருக்கா, ஸோ z power minus 3 y of z ரைட்டா ப்ளஸ் இதுக்கப்புறம் சம் டேர்ம்ஸ் நம்ம போடணும். அது எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து y of n minus 3 இருக்கா, ஸோ ஸ்டார்ட் வித் y of minus 3. இங்கே என்ன இருக்கோ அதோட ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பக்கத்தில் z போடணும். அதோட பவரை வந்து 0லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். -0, -1, -2, -3, -4 அப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். இந்த y இருக்கு இல்லையா, ஸோ அதை டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ இங்கே y of -3, இங்கே y of n minus 3 இருக்கா, ஸோ we started with y of minus 3. ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். ஓகேவா? ஸோ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ, அடுத்தது வந்து y of வந்து டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ டிக்ரிமெண்ட் பண்ணோம்னா y of minus 2, z நெகட்டிவ்ல இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க. ஸோ -1 ப்ளஸ் y of இங்கே -2 போட்டோமா, ஸோ ஒரு வேல்யூ கம்மி பண்ணு. ஸோ y of -1 இங்கே z பவர் -2 போட்டோமா, ஸோ ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணு. ஸோ y of -2. ஸோ இது எது வரைக்கும் எழுதிட்டே போனோம் அப்படின்னா y of -1 டேர்ம் வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? எழுதிக்கிட்டே இருக்கணும். ஸோ இங்கே y of -1 வந்துச்சா, ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஓகே சார். ஸோ வேறு ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா, இப்போ z transform of y of n minus 2 இருக்கு சார். இதுக்கு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஈக்குவல் டு z power minus 2 y of z. ஸோ இங்கே -2 இருக்கு, ஸோ z power minus 2 y of z plus small y of minus 2 z power 0 plus
y of எது வரைக்கும் எழுதணும்னா -1 வரைக்கும் எழுதணும். ஸோ z பவர் -1. சரியா? இது y of n-2க்கு z ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது. ஸோ இன்கேஸ் இப்போ y of n-1 மட்டும்தான் சார் இருக்கு. ஸோ இதுக்கு z ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சா என்ன ஆகும் அப்படின்னா z பவர் -1 கேபிட்டல் y of z பிளஸ் இங்கே -1 இருக்கா? ஸோ -1ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ y of -1 z பவர் 0. எது வரைக்கும் எழுதுவோம்? y of -1 வரைக்கும் தான் எழுதுவோம். ஸோ இங்கே அந்த டேர்மே வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் எழுத முடியாது, இதோட முடிஞ்சிடும். ஸோ z பவர் 0. ஸோ z பவர் 0 இஸ் 1. ஸோ ஐ கேன் ரைட் இட் as z பவர் y of z பிளஸ் y of -1. ரைட்டுங்களா? ஸோ இப்படி தான் சார் இந்த z ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம கண்டுபிடிக்கணும் கொடுத்துருக்க சிஸ்டம்க்கு. ஓகே சார். ஓகே. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம அடுத்தது ஒரு டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது பை யூசிங் z ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தோம்னா y of -3, y of -2, y of -1 கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா தே ஆர் இனிஷியல் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இனிஷியல் வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். இனிஷியல் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா இட் இஸ் 0. ஸோ அப்போ நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃபஸ்ட்டு டேர்மோடவே முடிஞ்சிடும். ஓகேவா? ஓகே சார். ஸோ வி ஸ்டார்ட் வித் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ ஃபஸ்ட் மாடல் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் மாடல் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் ஃபைண்ட் தி இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி சிஸ்டம் டிஸ்கிரைப்டு பை டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் யூசிங் z ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ ஒரு டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ y of n-3, y of n-1 minus 4y of n-2 is equal to x of n plus 2x of n-1. ஸோ டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனுக்கு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்கணும் by using z ட்ரான்ஸ்ஃபார்ம். சரிங்களா? ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா இனிஷியல் வேல்யூஸே கொடுக்கல. அதாவது இனிஷியல் வேல்யூஸ் வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன இனிஷியல் வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா y of -2, y of -1, x of -1. ஸோ இந்த இனிஷியல் வேல்யூஸ்லாம் கொடுக்கல. ஸோ தே ஆர் அஷ்யூம் டு பி 0. ஸோ அதனால் அந்த வேல்யூஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? z ட்ரான்ஸ்ஃபார்ம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஸோ சால்வ் பண்ணுவோம். ஸோ my difference equation is y of n-1 minus 3, y of n-1 minus 4, y of n-2 is equal to x of n plus 2x of n-1. So first step வந்து apply z transform on both sides. So ரெண்டு சைடும் என்ன பண்ணுறோம்? z transform apply பண்ணுறோம். So z transform apply பண்ணோம் அப்படின்னா y of n-க்கு z transform apply பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா you will get capital y of z. அடுத்து minus 3. y of n-1க்கு z transform apply பண்ணோம் அப்படின்னா z inverse capital y of z. அடுத்து minus 4. y of n-2க்கு apply பண்ணோம் அப்படின்னா z power -2 capital y of z equal to x of n-க்கு z transform is x of z plus 2. x of n-1க்கு z transform is z power -1 x of z. Okay sir. So LHSல y of z காமனாக இருக்கு இல்லையா? ஸோ y of z காமனாக எடுத்துருங்க. ஸோ y of z காமனாக எடுத்துட்டா we get 1 minus 3z inverse minus 4z power minus 2 equal to x of z காமனாக எடுத்துட்டா 1 plus 2z inverse. ஓகே சார். ஸோ நம்ம என்ன ஃபார்மேட்டில் கொண்டு வரணும்? y of z by x of z கொண்டு வரணும். ஸோ y of z divided by x of z is equal to, so x of z opposite side கொண்டு வந்துட்டா இங்கே நியூமரேட்டரில் என்ன வந்துடும்னா 1 plus 2z inverse divided by, ஸோ இங்கே இருக்க டேர்ம் வந்து இங்கே டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ 1 minus 3z inverse minus 4z power minus 2. Okay sir. So this is h of z. Right sir. So இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா h of n தான் கண்டுபிடிக்கணும். அதன் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ h of z கண்டுபிடிச்சிட்டோம். h of n வேணும். ஸோ h of n வேணும் அப்படின்னா இன்வர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ ஏற்கனவே நம்ம இன்வர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம்
பார்த்தோம் இல்லையா? ஸோ வி ஹேவ் 4 மெத்தட்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். அதில் லாங் டிவிஷன் மெத்தட் விட்டுருங்க. ஸோ மீதி இருக்கிறது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட், ரெசிடியூ மெத்தட், கன்வல்யூஷன் மெத்தட். ஸோ இந்த 3 மெத்தடில் எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஃபெமிலியராக இருக்கீங்களோ அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட். சரியா? ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஹெச் ஆஃப் இசட் இந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடாது. ஸோ எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னா எல்லாமே இசட் பவர் பாசிட்டிவ் டேர்ம்ஸ் இருக்கணும். அடுத்து டினாமினேட்டர் வந்து குவாட்ராட்டிக்காக இருக்கக்கூடாது. இட் மஸ்ட் பி இன் தி ஃபார்ம் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கணும். ஸோ அந்த ப்ராசஸ் நம்ம செய்வோம். ரைட்டா? ஸோ ஹெச் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் ஓகேவா, என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ எப்போ சார் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னா இம்பல்ஸ் இன்புட் கொடுத்தா தான் ஐ வில் கெட் தி இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ மை எக்ஸ் ஆஃப் இசட் இஸ் தி இன்புட். ஸோ எக்ஸ் ஆஃப் இசட் தான் என்னது இன்புட். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இம்பல்ஸ் இன்புட் கொடுத்தா தான் ஐ வில் கெட் தி இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். சரியா? ஸோ for impulse input. So impulse input நான் கொடுக்கிறேன். அப்பதான் I will get the impulse response. So for impulse input x of n is equal to del of n. Impulse input x of n is equal to del of n. So இதுக்கு z transform எடுத்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா x of z. So impulseக்கு z transform is 1. Okay. So this equation becomes y of z by x of z is equal to, இங்க வந்து இப்போ வந்து h of z போட தேவையில்லை. ஓகேவா? ஸோ y of z by x of z is equal to 1 plus 2z inverse divided by 1 minus 3z inverse minus 4z power minus 2. ஸோ இப்போ x of z is 1. சரியா? ஸோ y of z is equal to 1 plus 2z inverse divided by 1 minus 3z inverse minus 4z power minus 2. ஓகேவா? ஓகே சார். ஸோ நமக்கு கிடைச்சிச்சு. ஸோ இந்த டேர்மில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த டேர்முக்கு நம்ம எடுக்கணும். ஸோ ஐ வில் கெட் தி இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். சரியா? சரி சார், இதை வந்து நமக்கு ஏற்ற ஃபார்மேட்டில் என்ன பண்ணிக்கணும், சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். ஸோ என்ன சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பை இசட் ஸ்கொயர் அப்படி பண்ணோம்னா இந்த நெகட்டிவ் இசட்லாம் போயிட்டு வி வில் கெட் தி பாசிட்டிவ் பவர்ஸ் ஆஃப் இசட் வந்துடும். ஸோ 1 plus 2z inverse divided by 1 minus 3z inverse minus 4z power minus 2 multiply numerator and denominator by z square. So I will get z square plus 2z divided by z square minus 3z minus 4. Okay sir. So this is my desired y of z. சரியா? ஓகே சார், y of z கிடைச்சிச்சு. z square plus 2z divided by டினாமினேட்டர் பாருங்க குவாட்ராட்டிக்கா இருக்கு. இது குவாட்ராட்டிக்கா இருக்க கூடாது. ஸோ we need to convert it into equations, சாரி ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஸோ கால்குலேட்டரில் இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ z ஸ்கொயர், ஸோ minus 3z minus 4 கால்குலேட்டரில் போட ஈக்குவேஷன் மோடில் போயிட்டு டிகிரிஸ் 2 ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஏ கேட்கும். ஸோ ஏ வந்து நமக்கு இங்கே 1, பி வந்து -3, சி இஸ் -4. ஸோ ஈக்குவல் கொடுத்தோம் அப்படின்னா வி கெட் ஒன் ஆன்சர் as x1 equal to 4, செகண்ட் ஆன்சர் as x2 equal to -1. அதாவது z equal to 4 ஒரு ஆன்சர் ஆகவும் z equal to -1 ஒரு ஆன்சராக நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஃபேக்டர்ஸாக மாற்றும் போது நமக்கு என்ன கிடைச்சிரும், z -4 as one factor and z plus 1 as another factor.
சரியா? ஸோ இப்போ ஃபேக்டர்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அப்ளை பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஸோ இப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. ஏன்னா நியூமரேட்டரோட மேக்ஸிமம் பவர் 2 இருக்கு, டினாமினேட்டரோட மேக்ஸிமம் பவர் வந்து 2 இருக்கு. ஸோ அதாவது நியூமரேட்டரோட டிகிரியும் 2வா இருக்கு, டினாமினேட்டரோட டிகிரியும் 2வா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தால் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நியூமரேட்டரோட பவரை நம்ம கம்மி பண்ணணும். ஓகேவா? ஸோ கம்மி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு இசட்டை காமனாக எடுத்துருங்க. z plus 2 divided by z minus 4 z plus 1. ஸோ ஒரு z ஆப்போசிட் சைடு கொண்டு வந்துருவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா y of z by z is equal to z plus 2 divided by z minus 4 z plus 1 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஸோ கன்வெர்ட் பண்ணிட்டா y of z by z நமக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ நியூமரேட்டரோட டிகிரி 1, டினாமினேட்டரோட டிகிரி வந்து 2. So I can now apply the partial fraction. Okay, so apply partial fraction. So partial fraction apply பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா y of z by z is equal to z plus 2 divided by z minus 4 z plus 1. So இதுக்கு partial fraction apply பண்ணோம்னா a divided by z minus 4 plus b divided by z plus 1. So make this equation as 1. சரியா? ஓகே சார். இப்போ நம்ம a கண்டுபிடிப்போம். ஸோ a கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏக்கு கீழே என்ன இருக்குது டினாமினேட்டர்லனா z minus 4. ஸோ z minus 4 into y of z by z where z is equal to 4. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே நம்ம இன்வர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கும் போது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணி a and b வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு we have two methods. ஒன்று ரெகுலர் மெத்தட், ஒன்று இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எப்படி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது இன்வர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸிங் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அந்த வீடியோஸில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க அதில் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ z minus 4 y of z by z is z plus 2 divided by z minus 4 z plus 1. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா substitute z equal to 4. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா z minus 4 get cancelled. So I get a equal to z plus 2 divided by z plus 1. So இதில் என்ன பண்ணணும் z equal to 4 substitute பண்ணுவோம். So 4 substitute பண்ணா 4 plus 2 divided by 4 plus 1. So this is 6 by 5. So my answer is a is equal to 6 by 5. Okay. a கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி b நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ b is equal to b கண்டுபிடிக்கணும்னா bக்கு கீழே என்ன இருக்கு பாருங்க. ஸோ bக்கு கீழே டினாமினேட்டரில் I have z plus 1 multiplied by z plus 1 multiplied by y of z divided by z. Substitute z equal to minus 1. Right? So this is equal to z plus 1. Y of z by z is z plus 2 divided by z minus 4 z plus 1. Substitute z equal to minus 1. So இதில் simplify பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு z plus 1 இங்கே ஒரு z plus 1 get cancelled. So we get answer as z plus 2 divided by z minus 4. இதில் z equal to minus 1 and substitute பண்ணணும். ஓகேவா? So I get minus 1 plus 2 divided by minus 1 minus 4.
So 2 minus 1 is 1 divided by minus 5. So my B is minus 1 by 5. Okay. So A கண்டுபிடிச்சிட்டோம், B கண்டுபிடிச்சிட்டோம். A okay, B okay. So இப்போ therefore equation 1 gives y of z by z is equal to a divided by z by 4. So a என்னது 6 by 5 divided by z plus z minus 4. Z minus 4 plus b. b is minus 1 by 5 divided by z plus 1. சரியா? ஓகே சார். ஸோ திரும்ப என்ன பண்ணுங்க, இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இசட்டை பழைய பொசிஷன் மேலே நியூமரேட்டரில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 6 by 5 இன்ட்டு z by z minus 4. அடுத்து மைனஸ் 1 by 5 into z by z plus 1. So this is y of z. So இப்போ inverse z transform எடுத்துட்டோம் அப்படின்னா I get y of n is equal to 6 by 5. Z by z minus 4 is 4 power n minus 1 by 5. Z by z plus 1 is minus 1 whole power n. So lastல ஒரு u of n சேர்த்துக்கணும். So my y of n is equal to 6 by 5 4 power n u of n minus 1 by 5 minus 1 whole power n u of n. Okay sir, so this is the final answer. Okay, so this is the solution for the given difference equation. So this is the impulse response. So என்ன பண்ணியிருக்கோம், so first apply z transform. இங்க initial conditions are 0, so apply z transform on both sides. Y of z by x of z கொண்டு வரோம், impulse input substitute பண்றோம். So I get y of z equal to, so negative powersலாம் positive powers மாத்துறோம், factorization பண்றோம், apply partial fraction, find a and b, lastல y of z இந்த equationல substitute பண்ணி we are taking the inverse z transform. Okay sir, so இது வந்து ஒரு மாடல். So இதே மாதிரி second model நம்ம பார்க்கலாம். So determine the impulse response of the system described by the difference equation y of n equal to y of n minus 1 minus 0.5 y of n minus 2 plus x of n plus x of n minus 1. So இந்த z transformக்கு இந்த difference equationக்கு we need to find the impulse response by using z transform. Okay sir, so இந்த sum solve பண்ணலாம். Take z transform on both sides. So ரெண்டு இதுலயும் வந்து initial conditions is 0, ரைட்டா? So y of z equal to, take z transform on both sides. Y of z is equal to y of n minus 1 க்கு z transform is z inverse of y of z minus 0.5 y of n minus 2 க்கு z power minus 2 y of z plus x of n க்கு x of z plus x of n minus 1 க்கு z inverse x of z. சரியா? ஓகே சார், y டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துரு, x டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துரு. அப்போ என்ன ஆகும்னா y of z minus z inverse y of z plus 0.5
z power minus 2 y of z is equal to x of z plus z inverse x of z. Okay sir. So இப்போ y of z லாம் காமனா எடுத்துருங்க. So y of z காமனா எடுத்துட்டா என்ன வரும்னா 1 minus z inverse plus 0.5 z power minus 2 equal to இதில் x of z காமனா எடுத்துருங்க என்ன வரும் அப்படின்னா 1 plus z inverse. So நமக்கு என்ன வேணும்னா y of z by x of z. So equal to 1 plus z inverse divided by 1 minus z inverse plus 0.5 z power minus 2. Okay sir. So இப்போ நமக்கு என்ன வேணும்னா இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் தான் வேணும். ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இம்பல்ஸ் இன்புட்டை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபார் impulse input x of n is equal to del of n. இதுதான் impulse input. சரியா? ஸோ இப்போ z transform எடுங்க. இதுக்கு x of z is equal to 1. ஓகேவா? ஸோ therefore my y of z is equal to x of z கொண்டு போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணா என்னோட y of z என்ன ஆயிடும் அப்படின்னா 1 plus z inverse divided by 1 minus z inverse plus 0.5 z power minus 2 அப்படின்னு வந்துடும். டினாமினேட்டர்ல உள்ள x of z becomes 1. ஓகேவா? ஓகே சார். இதுல ஈக்குவேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து இன்வர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பை யூசிங் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த z பவர் மைனஸ் 1 அந்த நெகட்டிவ் பவர்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் பவர்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ மல்டிப்ளை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை z ஸ்கொயர். ஸோ y of z is equal to 1 plus z inverse divided by 1 minus z inverse plus 0.5 z power minus 2 multiply z square. ஏன் சார் z square ஆல பண்றீங்க அப்படின்னா இது இந்த ஈக்குவேஷன்லே மேக்ஸிமம் பவர் வந்து z power minus 2. So I am multiplying with z power plus 2. ஓகேவா? So I will get z square plus z divided by z square minus z plus 0.5. ஓகேவா? சரி சார். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐ எம் டேக்கிங் இசட் நியூமரேட்டரில் ஒரு இசட்டை காமனாக எடுத்துடுறேன். அப்போ என்ன ஆகும்னா இசட் ப்ளஸ் 1 டிவைடட் பை இசட் ஸ்கொயர் மைனஸ் இசட் ப்ளஸ் 0.5. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா டினாமினேட்டரில் வந்து குவாட்ராட்டிக்காக இருக்கக்கூடாது. இட் மஸ்ட் பி இன் தி ஃபார்ம் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ டினாமினேட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இசட் ஸ்கொயர் மைனஸ் இசட் ப்ளஸ் 0.5 ஈக்குவல் டு 0. ஸோ ஜென்ரல் ஃபார்மேட் வந்து ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. ஸோ கால்குலேட்டரில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஈக்குவேஷன் மோடு போயிட்டு சால்வ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஏ இஸ் 1, பி இஸ் மைனஸ் 1, C is 0.5. So I will get the answers as x1 is equal to 0.5 plus 0.5 J. So second answer as x2 is equal to 0.5 minus 0.5 J. Okay, so this is nothing but z. So the factor எழுதணும் அப்படின்னா so z is equal to 0.5 plus 0.5 J. இதன z in term நமக்கு zல தானே இருக்கு. So z is equal to 0.5 minus 0.5 J.
ஸோ இதை ஃபேக்டராக எழுதுனா என்ன சார் ஆகும்? ஸோ ரைட் இட் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபேக்டர்ஸ் எழுதுனா என்ன ஆகும் அப்படின்னா, ஐ வில் கெட் z மைனஸ் ஆஃப் 0.5 plus 0.5j. இது ஃபேக்டர்ஸ் ஆயிடு. ஸோ இது ஃபுல் டேர்ம் ஒரு ஃபேக்டர். ஸோ இந்த செகண்ட் ஃபேக்டர் எழுதுனா என்ன ஆகும் அப்படின்னா, z மைனஸ் 0.5 minus 0.5j. So this is the second factor. ஓகேவா? ஸோ இது எங்கே கொண்டு வர போகிறோம் அப்படின்னா, இங்கே டினாமினேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ணால் we get the two factors. ஓகேவா? ஸோ my y of z becomes z into z plus 1 divided by the two factors. என்னென்ன ஃபேக்டர்ஸ்னா z minus 0.5 plus 0.5j. So this is one factor. Another factor is z minus 0.5 minus j 0.5. This is another factor. சரியா? சரி சார். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்பயும் வந்து நம்மளால பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா நியூமரேட்டரோட டிகிரியும் 2, டினாமினேட்டரோட டிகிரியும் 2. ஸோ ஒரு டிகிரியை ஒரு பவரை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ ஆப்போசிட் சைடில் நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு பவரை கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, we get y of z by z equal to z plus 1 divided by denominator. ஓகேவா? ஓகே சார். ஸோ ஃபேக்டர்ஸில் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, we apply partial fraction. apply partial fraction. ஸோ partial fraction அப்ளை பண்ண என்ன சார் ஆகும் அப்படின்னா, y of z by z is equal to z plus 1 divided by z minus 0.5 plus 0.5j multiplied by z minus 0.5 minus 0.5j. So I can write this as a divided by z minus 0.5 plus 0.5j plus b divided by z minus 0.5 minus 0.5j. So consider this as equation 1. ஓகேவா? ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணியாச்சு இல்லையா? ஸோ ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஸோ ஏ அண்ட் பி நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ டு ஃபைண்ட் ஏ என்ன பண்ணணும், ஏக்கு கீழே உள்ள டினாமினேட்டர் z மைனஸ் 0.5 plus 0.5j multiplied by y of z by z, where z is equal to 0.5 plus 0.5j. ஓகேவா? ஓகே சார். இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன சார் ஆகும்? ஸோ ஐ கெட் z மைனஸ் 0.5 plus 0.5j into y of z by z is z plus 1 divided by z minus 0.5 plus 0.5j. ஃபேக்டர்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸில் உள்ளதுனால கொஞ்சம் அப்படியே வளர்த்துக்கிட்டே தான் போகும்.
ஸோ வேறு வழி இல்லை, மைனஸ் 0.5 ஜி. ஓகேங்களா? ஓகே சார். இதில் ஏதாச்சும் ரெடியூஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ திஸ் ஒன் வில் கெட் ரெடியூஸ்ட். ஸோ ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஐ வில் கெட் a equal to z plus 1 divided by z minus 0.5 minus 0.5j. So இதில் நம்ம என்ன பண்ணணும், substitute z is equal to 0.5 plus 0.5j. ஸோ சப்ஸ்டியூட் பண்ண என்ன சார் ஆகும், நியூமரேட்டரில் ஒரு z இருக்கா, ஸோ அப்போ என்ன பண்ணுங்க 0.5 plus 0.5j plus 1 divided by denominator ஒரு z இருக்கா, ஸோ 0.5 plus 0.5j, அதுக்கப்புறம் மைனஸ் ஒரு 0.5, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ 0.5j. ஓகே சார். இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன சார் ஆகும், ஒரு ப்ளஸ் 0.5 ஒரு மைனஸ் 0.5 கேன்சல் ஆகிடும். ஸோ திஸ் வில் பி ரெடியூஸ்டு டு நியூமரேட்டரில் என்ன வரும் அப்படின்னா 1.5 ப்ளஸ் 0.5j டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன வரும் அப்படின்னா 0.5j plus 0.5j is 1j. So we will get j. So இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேனுவலாகவும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா யூஸ் கால்குலேட்டர். ஸோ கால்குலேட்டரில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் மோடு போயிட்டு 1.5 plus 0.5i bracket 1.5 plus 0.5i bracket க்ளோஸ் பண்ணிவிட்டு divided by j. ஸோ divided by jக்கு பதில் கால்குலேட்டரில் j இருக்காது, i தான் இருக்கும். ஸோ divided by i கொடுத்துருங்க. ஸோ equal to we get answer as 0.5 minus 1.5j. ஸோ we get a. ஸோ a இப்போ கிடச்சிச்சு, ரைட்டா? ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we need to find b. ஸோ இதே ப்ரொசீஜரில் b கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஸோ b will be equal to 0.5 plus 1.5j. ஸோ பியும் இதே ப்ரொசீஜரில் நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஓகே சார். ஸோ a கிடைச்சிச்சு, b கிடைச்சிச்சு. ஸோ substitute the a and b in equation 1. So therefore equation 1 becomes y of z by z is equal to a. A is 0.5 minus 1.5j divided by denominator z minus, denominator is z minus 0.5 plus j 0.5. அடுத்து plus b வந்து 0.5 plus 1.5j divided by இங்க denominator b க்கு denominator is minus 0.5 minus j 0.5. ஓகே சார். ஸோ இப்போ z வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ z கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா y of z is equal to 0.5 minus 1.5j multiplied by z divided by z minus 0.5 plus j 0.5 plus 0.5 plus 1.5j multiplied by z divided by z minus 0.5 minus j 0.5. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இன்வர்ஸ் z டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம எடுத்துடலாம். ஸோ இன்வர்ஸ் z டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா y of n equal to 0.5 minus 1.5j. இந்த டேர்ம் அப்படியே வந்துடும். ஸோ z by z minus a. ஸோ ஆன்சர் இஸ்
a power n. So a power n. So இங்க a ங்கிறது என்ன அப்படின்னா 0.5 plus j 0.5 whole power n plus 0.5 plus 1.5j multiplied by z minus a. So இங்க a வந்து 0.5 minus j 0.5 whole power n. So lastல என்ன பண்ணணும்னா we will be multiplying with u of n. Lastல ஒரு u of n நம்ம எல்லாத்தையும் சேர்த்துப்போம். So my answer is 0.5 minus 1.5j 0.5 plus j 0.5 whole power n u of n plus 0.5 plus 1.5j multiplied by 0.5 minus j 0.5 whole power n lastல ஒரு u of n ரெண்டு டேர்ம்லயும் lastல ஒரு u of n போட்டு அவ்வளவுதான் சார். So this is the final answer. So இதான் நம்ம எதிர்பார்த்த final answer. So கொடுத்திருக்க difference equationக்கு we have found the impulse response. ஸோ காம்ப்ளெக்ஸாக வந்துச்சுன்னா கொஞ்சம் வேலை இழுக்கும். இது இன்டீஜர்ஸாக என்னோட ஃபேக்டர்ஸ் வந்துடுச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக ப்ராப்ளம் முடிஞ்சிடும். ஓகே சார், எவ்வளோதான் சார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க சிஸ்டமுக்கு டேக் z டிரான்ஸ்ஃபார்ம் ஆன் போத் சைட்ஸ் y of z by x of z கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் சார். இதுதான் ஒரு பெரிய பார்ட். இதுக்கப்புறம் இம்பல்ஸ் இன்புட்டை அப்ளை பண்ணுங்க. இது செகண்ட் பார்ட். ஸோ தேர்ட் பார்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை இன்வர்ஸ் z டிரான்ஸ்ஃபார்ம். அதுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இன்வர்ஸ் z டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சோம்னா லாஸ்ட்ல get the final answer. So this is my desired impulse response for the given system or for the given difference equation. Okay sir. So இது வந்து impulse response model. ரைட்டுங்களா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்டெப் இன்புட் கொடுத்தா வாட் வில் பி தி அவுட்புட், யூ வில் கெட் தி ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.